இப்போ செகண்ட் சம் பாருங்க 15% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஒய். அதாவது எக்ஸோட 15%ம் ஒய்யோட 20%ம் ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? தென் ஃபைண்ட் எக்ஸ் இஸ் டு ஒய். எக்ஸ் இஸ் டு ஒய்யை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போமா? ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 15% ஆஃப் எக்ஸ். ஸோ 15% அப்படிங்கிறத 15 டிவைடட் 100. கரெக்டா? ஆஃப்ங்கிற இடத்துல மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா எக்ஸோட 15%. அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் தான் வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20%. ஸோ அதை வந்து நம்ம பின்னத்தில் எழுதுறோம். இன்ட்டு ஏன்னா 20% ஆஃப் ஒய். அப்போ அந்த இடத்துல இன்ட்டு வரும். ஸோ ஒய். புரியுதாங்க? ஸோ இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கீழே வந்து பின்னமும் என்னவா இருக்கு? அதாவது கீழே 100 இங்கே 100. ஸோ சேமாக இருக்கிறப்ப நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். அப்போ என்ன எப்படி எழுதலாம்? 15x ஈக்குவல் டு 20y. இப்போ நம்ம என்ன எழுதுவோம்? எக்ஸ் பை ஒய் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ தான் இஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 20. ஏன்னா எக்ஸு இங்கே இருக்கிற ஒய் இங்கே கீழே வந்துடும். அப்போ மேலே 20 அப்படி இருக்கும். இங்கே இருக்கிற 15 மேலே இருக்கிற 15 கீழே வந்துடும். புரியுதாங்க? இப்படி தான் நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றி எழுதுறப்ப எழுதணும். 15x ஈக்குவல் டு 20y. ஸோ அதை எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்டில் எழுதுறப்ப எக்ஸு மேலே இருக்கிற 15 கீழே போயிடும். மேலே இருக்கிற ஒய் இந்த பக்கம் கீழே வந்துடும். ஸோ அப்படி தான் எழுதணும். ஸோ எக்ஸும் ஒய்யும் ஒரே பக்கமாக எடுத்து எழுதுறப்ப எக்ஸு பை ஒய். ஓகேவா? ஏன்னா மேலே இருக்கிற ஒய் வந்து இஸ் ஈக்குவல்ட்டை தாண்டி வரப்ப கீழே வந்துடும். ஸோ இங்கே 20 அப்படி வச்சுக்கணும். 15 இதுவும் இஸ் ஈக்குவல்ட்டை தாண்டி வர்றப்ப கீழே வந்துடும். ஸோ இப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் 15. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சுருக்கலாம். 5ஆல் சுருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4:3. ஸோ இதான் எக்ஸ் இஸ் டு ஒய். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ if 15% of x equal to 20% of y, then find x is to y அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம விரிச்சு எழுத போகிறோம். 15% 15 டிவைடட் 100 ஆஃபா, அதாவது எக்ஸில் 15%. அப்போ எக்ஸில் 15%னா இன்ட்டு சிம்பிள் தான் வரும், மல்டிபிள் தான் வரும். ஸோ அப்போ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 20%. ஸோ 20 டிவைடட் 100 ஆஃப்ங்கிறப்ப இன்ட்டு ஒய். அவ்வளோதான். ஸோ 100 கீழே ஈக்குவலாக இருக்குது, அடிச்சு கொடுத்துரும். இப்போ மேலே மட்டும் உள்ளது அப்படியே பெருக்கிக்கிறோம். 15x. ஸோ 15x 20 into y 20y. ஓகேவா? நம்மளுக்கு தேவை எக்ஸ் இஸ் டு ஒய். அப்போ அது எக்ஸ் பை ஒய் வடிவத்தில் கொண்டு வரணும். அப்போ இங்கே இருக்கிற ஒய் வந்து கீழே வந்துடும். இங்க இருக்கிற 15 வந்து இஸ் ஈக்குவல் டு தாண்டி வரப்ப 20க்கு கீழே வந்துடும். அப்போ வந்து நம்ம இதை சுருக்கணும்னா 4:3. அதான் எக்ஸ் இஸ் டு ஒய். இதாங்க ஆன்சர். ஸோ பர்சன்டேஜில் ரேஷியோ மெத்தட் கொடுத்துருக்காங்க.